ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க சைக்காலஜிக்கல் கான்செப்ட் டைப்ஸ் ஆஃப் லவ். ராபர்ட் ஸ்டென்பர்க் அப்படின்றவங்க ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். இவர் வந்துட்டு ஒரு தியரி கொடுக்குறாரு. அது என்னன்னா ட்ரையாங்குலர் தியரி. இந்த ட்ரையாங்குலர் தியரியில 3 விஷயம் இருக்கு. இன்டிமசி, பேஷன் அண்ட் கமிட்மெண்ட். இன்டிமசி அப்படின்னா கனெக்டட்னஸ் ஆர் அ கனெக்ஷன். எவ்வளோ தூரம் அதாவது க்ளோஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தூரம் ஒருத்தவங்களோட வந்து க்ளோஸாக இருக்கும், ரொம்ப கனெக்டாக இருப்போம் இல்லையா? ஸோ இதான் வந்துட்டு இன்டிமசி. பேஷன் அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ஒரு செக்ஷுவல் ரொமான்டிக் அந்த மாதிரி. கமிட்மெண்ட் அப்படின்னா லைஃப் லாங் ஒன்றா இருப்பாங்க இல்லையா? ஸோ லைஃப் லாங் வந்துட்டு டுகெதராக இருக்கிறது தான் கமிட்மெண்ட். ஸோ இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த 8 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப் நான் லவ். இதில் வந்துட்டு நோ இன்டிமசி, நோ பேஷன், நோ கமிட்மெண்ட். இந்த 3 விஷயம் சுத்தமாக இதில் இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ். யாரோ ஒருத்தவங்க இப்போ நீங்கள் ரோட்டில் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒருத்தவங்க தெரிஞ்சவங்களோ இல்லை வந்துட்டு ரொம்ப நியூ பீப்புளோ யாருனாலுமே ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களை கிராஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் இல்லை ஜஸ்ட் ஒரு பார்வை அவ்வளவுதான், கடந்து போயிடுவாங்க. அப்புறம் நீங்கள் யாரோ அவங்க யாரோ ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இவங்க கூட எந்த ஒரு க்ளோஸ்னஸ் கிடையாது, எந்த ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து லைஃப் லாங் கொண்டு போகவும் மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் லவ். ஸோ செகண்ட் டைப் லைக்கிங். ஸோ இதில் வந்து என்னென்னா இன்டிமசி மட்டுமே இருக்கும், பேஷன் கமிட்மெண்ட் இருக்காது. ஸோ இன்டிமசி பார்த்தோம் அப்படின்னா கனெக்டட்னஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம ஃப்ரெண்டு கூட ரொம்ப க்ளோஸாக இருப்போம். ஆக்சுவலி க்ளோஸாக இருக்கனால நம்ம ஃப்ரெண்டே நம்ம ஆகிறோம் இல்லையா? ஸோ அந்த க்ளோஸ்னஸ் இருக்கும், பட் அவங்க மேலே ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்காது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்கூலோட இருந்துச்சுன்னா ஒரு 4-5 வருஷம் இருப்பாங்க. அப்புறம் காலேஜ் போனால் மேபி மாறலாம். ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்குமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் போகுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஞ்சம் தான் சொல்ல முடியும். ஏன்னா முக்கால்வாசி பேருமே வந்துட்டு அப்பப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு அப்படி அப்படியே போயிடுறது தானே. ஸோ வந்துட்டு கனெக்டட்னஸ் மட்டும் இருக்கும், மற்ற 2 விஷயம் இருக்காது. ஸோ இதான் வந்து லைக்கிங் லவ். தேர்ட் டைப் இன்ஃபாக்சுவேஷன். இந்த வேர்ட் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னாலே க்ரஷ் தான். ஸோ வந்துட்டு நான் காலேஜ்லேயும் சரி, ஸ்கூல்லேயும் சரி, ஒர்க் பிளேஸ் எங்கேனாலுமே வந்து க்ரஷ் அப்படின்றவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அது நம்ம வந்துட்டு கூட படிக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம காலேஜில் யாருனாலும் இருக்கட்டும், செலிபிரிட்டிஸாக இருக்கலாம், அப்புறம் மூவிஸ் நடிக்கிறவங்க யாருனாலுமே அவங்க மேலே வந்துட்டு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், அதாவது இந்த 3 விஷயத்தில் பேஷன் மட்டுமே இருக்கும் இந்த இதில். அதாவது பேஷன்றது அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், ரொமான்ஸ் அந்த மாதிரி. பட் அவங்க கூட வந்துட்டு எந்த ஒரு க்ளோஸ்னஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க க்ரஷ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அவங்க தூரத்துலேருந்து பார்க்கறதோ இல்லை அவங்க வந்து க்ராஸ் பண்ணி போகிறதோ நம்மளுக்கு அவ்வளோ வந்துட்டு பிடிக்கும். ஓகேவா? என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் அவங்க கூட வந்துட்டு இன்டிமசி இருக்காது, க்ளோஸ்னஸ் இருக்காது, கமிட்மெண்ட் ரொம்ப நாள் வந்துட்டு அவங்க கூட நம்ம இருக்க போகிறதும் கிடையாது. ஸோ இதான் வந்து இன்ஃபாக்சுவேஷன். ஃபோர்த் டைப் எம்டி லவ். இதில் வந்துட்டு இன்டிமசி கிடையாது, பேஷன் கிடையாது, ஒன்லி கமிட்மெண்ட் மட்டுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்துட்டு ஃபோர்ஸ்டு மேரேஜ், அன்ஹாப்பி கப்பிள் சொல்லலாம். ஃபோர்ஸ்டு மேரேஜ் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? பேரண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்றதுக்காக அந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறது. பட் அவங்களுக்குள்ள எந்த லவ்வுமே இருக்காது, அந்த பேஷன் இருக்காது, ஸோ ரொமான்ஸ் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் வந்துட்டு வாழணும் அப்படின்றதுக்காகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம வாழ்கிறது தான். இதான் வந்துட்டு எம்டி லவ். ஸோ ஃபிஃப்த் டைப் ரொமான்டிக் லவ். இதில் வந்துட்டு இன்டிமசி அண்ட் பேஷன் மட்டுமே இருக்கும், அந்த கமிட்மெண்ட் இருக்காது. ஓகேவா? க்ளோஸ்னஸ் இருக்கும், அந்த ரொமான்டிக்காக பேசுகிறது எல்லாமே இருக்கும். பட் அந்த லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு தாட் இதில் இருக்காது, இந்த விஷயம் இதில் இருக்காது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மூவிஸ்லாம் சொல்லலாம். அவங்க வந்து லவ் பண்ணுவாங்க, செக்ஷுவலாக இருக்கலாம், ஃபிசிக்கலாக வந்துட்டு இருப்பாங்க. பட் மேரேஜ் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. அதுலேருந்து வந்துட்டு விலக ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை பற்றி நிறைய மூவிஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து வந்துட்டு கம்பேனியன்ட் லவ். இதில் வந்துட்டு இன்டிமேசியும் கமிட்மெண்ட் இருக்கும், பேஷன் இருக்காது. அதாவது க்ளோஸ்னஸ் இருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப்பை லைஃப் லாங் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், செக்ஷுவல், ரொமான்டிக் அப்படின்றது இருக்காது. இது எந்த மாதிரி லவ்வில் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ். ஓகேவா? அம்மா அப்பா வந்துட்டு கண்டிப்பாக இன்டிமசி, அவங்களோட நம்ம க்ளோஸாக இருப்போம். சிப்ளிங்ஸ் அதே மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸுமே இதில் வரும். ஸோ க்ளோஸாக இருப்போம். கமிட்மெண்ட் கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் எப்பவுமே தொடர்ந்துட்டு தானே இருக்கும். ஏன்னா பேரண்ட்ஸு, சில்ட்ரன்ஸு, சிப்ளிங்ஸ் எப்பவுமே ஒரு ஃபேமிலியாக எப்பவுமே ஒன்றா தான் இருப்பாங்க. அந்த கமிட்மெண்ட் வந்துட்டு லாங் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பட் இவங்களுக்குள்ள வந்து இந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அப்படின்றது இருக்காது. ஸோ இதுதான் வந்துட்டு கம்பேனியன்ட் லவ். ஸோ செவன்த் டைப் ஃபேஷியஸ் லவ். இதில் பார்த்தோம் அப்படின்னா பேஷன் அண்ட் கமிட்மெண்ட் இருக்கும், இன்டிமசி இருக்காது, அதாவது க்ளோஸ்னஸ் இருக்காது. ஆனால் அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், அந்த செக்ஷுவல், ரொமான்டிக், அப்புறம் வந்துட்டு ரொம்ப லாங் லாங் லாஸ்டிங்காக அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதுவுமே வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் ஒரு சில இதில் சொல்லலாம். ஏன்னா அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு லவ் இல்லாமல் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஃபேமிலி ப்ரெஷர்னால வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு சொல்லுவாங்க இல்லையா? மேரேஜ் முடிஞ்சக்கப்புறம் அடுத்து குழந்தை இருக்கா என்ன ஏதுன்னு கேட்குறது. ஸோ அதுக்காக வந்துட்டு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அந்த வாழ்க்கையை ஃபுல்லாக ஓட்டுவாங்க. ஸோ இதுவுமே வந்து ஃபோர்ஸ்டு மேரேஜ், அந்த அரேஞ்ச் மேரேஜ் இதெல்லாமே இந்த டைப்ஸில் வரும்.
ஸோ தி லாஸ்ட் டைப் 8th டைப் பார்த்தோம் அப்படின்னா கன்சியூமேட் லவ். ஸோ இதில் தான் வந்துட்டு 3 விஷயமுமே வரும். இன்டிமசி வரும், பேஷன் வரும், கமிட்மெண்ட் வரும். இன்டிமசி உங்க கூட வந்து க்ளோஸ்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதேமாரி ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்கும். அப்புறம் வந்துட்டு கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பை லைஃப் லாங் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் ட்ரூ லவ். ஓகேவா? சும்மா வந்துட்டு க்ளோஸாக இருந்துட்டு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு வந்துட்டு கமிட்மெண்ட்டை பயந்து ஓடாம இது வந்துட்டு எல்லா விஷயமும் இருக்கும். ட்ரூ லவ் சொல்றாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே இந்த விஷயத்துல வரும். ஸோ இதுதான் வந்துட்டு ராபர்ட் ஸ்டெர்ன்பர்க்கோட ட்ரையாங்குலர் தியரி ஆஃப் லவ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ் பத்தி பார்க்கலாம்.